எல்இடி லைட் எமிட்டிங் டயோட்ஸ். எல்இடி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இப்ப நம்ம வீட்ல வந்து டிவி யூஸ் பண்றது எல்லாமே எல்இடி டிவி அப்படிலாம் சொல்லுவோம் பாத்தீங்களா? எல்இடி இஸ் அ செமிகண்டக்டர் டிவைஸ் தட் கன்வெர்ட் என்னன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு த லைட் எனர்ஜி. எல்இடி எப்படி சார் ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஒண்ணும் கிடையாது. நல்லா கவனிங்க. இட்ஸ் ஆக்டிவ் டிவைஸ் ஒர்க் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோ லுமினிசென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரோ லுமினிசென்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் படி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து ஒர்க் ஆகுது. எப்படின்னா எல்இடி வந்து ஃபார்வர்டு பயாஸ்ல இருக்கும்போது எலக்ட்ரான் அண்ட் ஹோல் என்ன ஆகும்னா ரீகம்பைன் ஆகும். அதாவது என்ன சொல்றீங்க, ஃபார்வர்டு பயாஸ்ல இருக்கும்போது புல் பண்ணி இழுக்கும். எது எலக்ட்ரான் சரி ஹோலும் சரி புல் பண்ணி எங்கன்னா இந்த பிஎன் ஜங்ஷன் கிட்ட வரும் அப்படின்னு சொன்னேன். இந்த ஜங்ஷன் கிட்ட வரும்போது என்ன அந்த எனர்ஜியானது கிட்ட வரும்போது எனர்ஜி என்ன ஆகப்படும் அப்படின்னா லைட் எனர்ஜியா வந்து கன்வெர்ட் பண்ணப்படும். அதாவது என்ன சொல்ல வாரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்களேன். இதுதான் எல்இடியோட நான் என்ன சொன்னேன், ஃபார்வர்ட் பயாஸ். அதாவது ஃபார்வர்ட் பயாஸ்க்கு ஏத்தாப்புல என்ன பண்ணணும், பேட்டரி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிஎன் ஜங்ஷன் டயோட நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா அதுல நல்லா கவனிங்க. ஸோ ஃபார்வர்ட் பயாஸ்க்கு ஏத்தாப்புல கனெக்ட் பண்ணோம்னா அந்த பாசிட்டிவ் ஆனது என்ன பண்ணும், புல் பண்ணும். ரைட்டா, சரி புஷ் பண்ணும். புஷ் பண்ணி என்ன அனுப்பும் அப்படின்னு பார்த்தா அந்த ஜங்ஷன், இந்த இடத்துல ஜங்ஷன் இருக்கும். ரைட்டா, ஜங்ஷன் இருக்கும், அந்த ஜங்ஷனு கிட்ட அனுப்பும். ஸோ அதனால டிப்ளீசன் லேயர் என்ன ஆகும், ஸோ டிப்ளீஷன் லேயர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரோ ஆகும். ரைட்டா, நேரோ ஆகும். ஸோ நேரோ ஆகுறதுனால இந்த நல்லா கவனிக்கிறேன். இங்க இருக்கிற வந்து இந்த பாசிட்டிவ், இங்க இருக்கிற நெகட்டிவும் பெருசா மூவ்மெண்ட் இருக்கும் போது எனர்ஜியானது, அதாவது என்ன எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ இருக்கு. ரைட்டா, இந்த எலக்ட்ரான் ஆனது எலக்ட்ரானோட ஃப்ளோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணப்படும். அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியானது லைட் எனர்ஜியா இதுல என்ன கன்வெர்ட் பண்ணப்படுது நீங்க பார்க்கலாம். நீங்க பார்த்தாவே புரியும். லைட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணப்படுது. இதுதான் எல்இடி டிவிலுமே நடக்கிறது. எல்இடி நடக்கிற கான்செப்டே வந்து இதுதான். அதாவது என்னன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியானது எதா கன்வெர்ட் பண்ணப்படுதுன்னா லைட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணப்படுது. எப்பனா எல்இடி வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ல வந்து கனெக்ட் பண்ணி இருக்கும்போது. லைட் எமிட்டிங் டயோடோட சிம்பிள் வந்து ஞாபகத்துல வச்சுங்க. மேபி வந்து கேட்கலாம், அதனால கொடுத்துருக்கேன். இப்ப எல்இடியோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாருங்களேன். அதாவது எல்இடி மேனுஃபேக்சர் என்னன்னா டைரக்டான பேண்ட் கேப் செமிகண்டக்டிங் மெட்டீரியல் சொல்லுவாங்க. அதாவது கேலியம் ஆர்சனைடு, கேலியம் பாஸ்பேடு, கேலியம் ஆர்சனைடு பாஸ்பேடு இதன் மூலம் தான் என்ன பண்ணணும்னா உருவாக்குவாங்க. டைரக்ட் பேண்ட் கேப் மெட்டீரியல் வந்து ஏன் யூஸ் பண்றாங்கன்னா அது ஈஸி என்ன பண்ணும் அப்படின்னா லைட்டை வந்து எமிட் பண்ணக்கூடியதா இருக்கும். எப்பனா எலக்ட்ரான் அண்ட் ஹோலோட ரீகாம்பினேஷன் அப்ப. ஸோ எலக்ட்ரான் அண்ட் ஹோல் இது கிட்ட வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் கிட்ட வரும்போது அந்த இடத்துல என்ன ஆகும்னா அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியானது லைட் எனர்ஜி கன்வெர்ட் பண்ணப்படும். ஸோ இதுதான் வந்து எல்இடியோட கான்செப்ட். ரைட், இதோட ஒர்க்கிங் அண்ட் கலர் ஃபார்மேஷன் பாருங்க. நான் ஒர்க்கிங் சொல்லிட்டேன். ஃபார்வர்டு பயாஸ் கண்டிஷன்ல வந்து எல்இடி ஆல்வேஸ் ஆப்ரேட் ஆகும். கரண்ட் ஃப்ளோ வந்து என்னன்னா ஜங்ஷன்ல இருக்கும். அது வந்து லைட்டா எனர்ஜி கன்வெர்ட் ஆகும். இந்த இன்டென்சிட்டி ஆஃப் த லைட் இருக்கு பாத்தீங்களா, எல்இடி எமிட் பண்றது அது எதை பொறுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்வர்டு கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுனா நல்லா கவனிங்க. இப்போ நான் ஃபார்வர்டு பயாஸ்ல நான் கொடுக்குற கரண்ட் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அந்த பேட்டரியோட கனெக்ஷன் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு ஏத்தாப்புல என்ன ஆகும் அப்படின்னா அந்த எல்இடியோட லைட் இன்டென்சிட்டியும் வந்து மாறும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இட்ஸ் a பாசிட்டிவ் ரிலேஷன். நான் ஃபார்வர்டு கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணா அந்த எல்இடி எமிட் பண்ற லைட் இன்டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப எல்இடில வந்து என்ன, இப்ப எல்இடில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், லைட் பாத், அதாவது இந்த லைட் பாத் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தா எப்படின்னா இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அதாவது லைட் போறதை என்ன பண்ணும்னா பிளாக் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒண்ணும் கிடையாது. கலர் ஆஃப் த லைட் ப்ரொடியூஸ்டு பை த எல்இடி எதை பொறுத்ததுன்னா செமிகண்டக்டரோட மெட்டீரியல் பொறுத்தது. மெட்டீரியல் மீன்ஸ் அந்த எல்இடில என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்றாங்களோ அதை பொறுத்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ வேவ் லென்த் இருக்கு, ஃப்ரீக்வன்சி ஆஃப் த எமிட்டட் லைட் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்டான செமிகண்டக்டர் மெட்டீரியல் ப்ரொடியூசர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ். நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா எல்இடி பத்தி கொஞ்சம் நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். அதுக்காக கொடுத்துருக்கேன். இது ஜென்ரலா தான் வந்து என்னன்னா கேட்பாங்க, அதனால மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரைட், நம்மளுக்கு தெரியும் எல்இடியோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். டிஸ்பிளே போர்டு, நம்ம டிவில யூஸ் பண்றது, ரிமோட் கண்ட்ரோல், அதே மாதிரி இண்டிகேட்டரு, டிராஃபிக் சிக்னலு, ஆப்டிமல் கம்யூனிகேஷன் சிஸ்டம், எலக்ட்ரானிக் டிவைஸ். அதாவது எலக்ட்ரானிக் டிவைஸ்ல இப்போ நம்ம யூஸ் பண்றது வந்து கையில இருக்கிற வாட்ச் இது எல்லாத்துக்கும் ஏன் நம்ம யூஸ் பண்ணா லோவரான பவர் கன்சம்ஷன் அண்ட் லாங் லைஃப் எது கொண்டிருக்குன்னா எல்இடி கொண்டதுனால தான். ஸோ எல்இடின்னு சொன்னாவே உங்களுக்கு டக்குன்னு மைண்டுக்கு எது வரும்னா டிவி வரும். அது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட். எல்இடி டைப் ஆஃப் என்னன்னா ஒரு டயோடு. இப்ப இந்த கேள்வியை பாருங்களேன். The brightness of LED depend upon dash when source voltage is much less than the diode voltage, then the brightness of the LED approximately constant. அதாவது எல்இடியோட பிரகாசம் டாஸை பொறுத்தது.
எல்இடியோட பிரகாசம் நீங்க ஆப்ஷன் பாருங்க, எதை பொறுத்தது? டெம்பரேச்சர் பொறுத்தா? கிடையாது. நான் என்ன சொன்னேன்? கரண்ட், அதாவது நம்ம குடுக்குற கரண்ட் வந்து ஃபார்வர்ட் கரண்ட் சொன்னனா? ஃபார்வர்டு கரண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா, அந்த இன்டென்சிட்டினா லைட்டோட தான். அந்த எல்இடியோட இன்டென்சிட்டி ரைட்டா? அது என்ன ஆகும்? இன்கிரீஸ் ஆகும் சொன்னோமா? அப்ப பிரைட்னஸ் ஆஃப் த எல்இடி எத பொறுத்தது? கரண்ட்ட பொறுத்தது. வென் சோர்ஸ் வோல்டேஜ், நல்லா கவனிங்க. சோர்ஸ் வோல்டேஜ் வந்து டயர்டு வோல்டேஜ் விட எப்படி இருக்கணும்? கண்டிப்பா வோல்டேஜ் என்பது ஒரு ஃபோர்ஸ் ரைட்டா? அப்ப குடுக்குற கரண்ட், நல்லா கவனிங்க. குடுக்குற கரண்ட் அதிகமா இருக்குன்னா, அந்த இடத்துல என்ன இருக்கணும்? வோல்டேஜ் அதிகமா தான் இருக்கணும். எத விட? டயோடு வோல்டேஜ் விட. டயோடு வோல்டேஜ் விட சோர்ஸ் வோல்டேஜ் அதிகமா இருந்தா தான் ரைட்டா? நல்லா கவனிங்க. நீங்க புரியும்னு நெனைக்கிறேன். பிரைட்னஸ் ஆஃப் த எல்இடி எத பொறுத்ததுன்னா, கரண்ட்ட பொறுத்தது. அதனால டெம்பரேச்சர் வராது. சோர்ஸ் வோல்டேஜ் மச் என்னன்னா கிரேட்டர் தென் டயோடு வோல்டேஜ்னா the brightness of the LED approximately என்னன்னா கான்ஸ்டன்ட். ஸோ கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா டி தான் வரும்.